ஆக்சுவலி லாஸ்ட் ஸ்டேஜ்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும், டாக்டர். ஓகே அவங்க கிட்ட போய் மருந்து சாப்பிடணும். அவங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் கவுன்சிலிங்கே வந்து நிற்பாங்க. ஓகே. ஆக்சுவலி ஒரு டவுட் இருக்கு, சைக்காட்டிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் ரெண்டுத்துக்குமே ஒரு டவுட் இருக்கு, எல்லா மக்களுக்கும் இருக்கும். ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. கண்டிப்பா. இது நிறைய பேர் குழம்பிக்கிற விஷயம் தான். சைக்காட்ரிஸ்ட், நானும் தான் குழம்பிட்டு. குட். சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க சைக்கியாட்ரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க, எம்டி இன் சைக்கியாட்ரி பண்ணியிருப்பாங்க. அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் மருந்துகள் கொடுப்பாங்க. உங்கள் மனநல பிரச்சனைகள் சிவியராக போகும்போது மூளையில் சில ரசாயனங்கள் மாறும். அந்த மாற்றத்தை சரி செய்யறதுக்காக மருந்துகள் கொடுக்குறவங்க மருத்துவர் சைக்கியாட்ரிஸ்ட். சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க மனநல ஆலோசகர். இப்போது உங்களுக்கு பிஹேவியரலாக பிரச்சனை இருக்குது, கோவப்படுறீங்க, சின்ன லெவலில் இருக்குது அது எல்லாமே. இன்னொன்று உங்களுக்கு சரியாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல இன்னொருத்தர்கிட்ட, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கவுன்சிலிங் மூலமாக, அதாவது டாக் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம், அது மூலமாக சரி பண்ணக்கூடியவங்க மனநல ஆலோசகர். அந்த டாக் தெரப்பியில் நிறைய தெரப்பீஸ் யூஸ் பண்ணுவாங்க சைக்காலஜிஸ்ட். ஓகே.